Japanese. வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கோபாலு பாட்காஸ்ட். திஸ் இஸ் மியா வித் கோபாலு. தெரில, ஃபஸ்ட் பாட்காஸ்ட்டில் என்னதை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு பெரிய யோசனை இருந்தது. பட் சம்வேர் பேசணும் அப்படின்றது மட்டும் தெளிவாகிடுச்சு. சரி, அதை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. த ரீசன் வாஸ் லைக், ஒவ்வொரு கான்டென்ட் ஆர் சம்திங் வென் இட் இஸ் கிரியேட்டட், அதை க்ரியேட் பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு தாட் இருக்கும். அந்த தாட் இஸ் த சீட் ஆஃப் வை இட் இஸ் கெட்டிங் கிரியேட்டட். அண்ட் அந்த தாட் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்த பெரிய விஷயத்தை யோசித்து, இது ஏன் இப்படி இருக்குது, இது எப்படி, இதோட ரூட்ஸ் என்ன, இது எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு பல விஷயங்களை யோசித்து அது ஒன்றா வெளியில் வரும்போது தி கிவன் பிளாட்ஃபார்ம் வாஸ் வெரி லிட்டில் டு எக்ஸ்பிரஸ். ஒரு 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 பக்கத்தில் என்ன எழுதிட முடியும் பெருசாக அப்படின்னு. ஸோ அந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டில் எனக்கு பெருசாக ஒரு நம்பிக்கையே இல்லை. அப்படிங்கும்போது somehow to resonate with what we actually present அப்படிங்கும்போது ஒரு லாங் ஃபார்மேட் கண்டென்ட் தேவைப்பட்டது. அண்ட் அதை ஒரு டிஃப்ரெண்ட் கிராஃப்ட்மேன்ஷிப்பில், ஏன்னா எழுத்து ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி, ஒய் நாட் சும்மா தோணும்போது அப்படியே ஃப்ரீயாக பேசலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சதுனால வித்தவுட் வீல் டு த பாட்காஸ்ட். பட் செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டதுக்கப்புறம் தேர் கேம் த ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். என்ன அப்படின்னா, எதை பற்றி பேசலாம் அப்படின்னு. பிகாஸ் என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் மை எடிட்டர் ஹாசினி, அவங்க ஆல்ரெடி லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் 2021 எண்ட்லேருந்தே ஐ திங்க் ஒரு பாட்காஸ்ட் பண்ணி நீ உனக்கு இது செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. வி யூஸ் டு இன்ட்ராக்ட் லாட் ஆன் ஃபோன், நிறைய பேசுவோம். அப்போ ஒரு பாட்காஸ்ட் நீ பண்ண என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. பட் என் ஃபார்மேட் அது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன தயக்கம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. பட் லேட்டர் ஆன் somehow ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் திடீர்னு நான் பாட்காஸ்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லும்போது ஷி வாஸ் வெரி வெல்கமிங். சரி, ஓகே அப்படின்ட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. எதை பற்றி பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் நமக்கு ஃபன்னே ஆரம்பிச்சிச்சு. சண்டியர் படம் ரிலீஸ் டைமில் கமலஹாசன் சொன்ன மாதிரி எதை பற்றி பேசலாம், என்னென்ன டைட்டில் வைக்கலாம், சரி இன்னும் பேர் வைக்கல அப்படின்னு டைட்டில் வச்சிடலாமா, இந்த மாதிரி வச்சா இவங்க கோச்சிப்பாங்க, இங்கே வச்சா இங்கே இடிக்குது, இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு பேசிகிட்டே இருந்தோம். பட் தென் எதனால நான் பேசணும் அப்படின்னு விரும்புகிறேன் அப்படின்றதே நம்ம ஏன் பேசக்கூடாது அப்படின்னு நான் ஹாஸ்னிக்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். ஐ வாஸ் டாக்கிங் டு பீப்புள் லைக், ஏன் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னுன்றதை பற்றியே நம்ம ஏன் பேசக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஐ திங்க் அதுதான் இந்த பாட்காஸ்டோட கான்டென்ட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது எனக்கு அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்கும். இது ஒரு மாடர்ன் ஜெனரேஷன் அஸ் வெல் அஸ் ஒரு ட்ரெடிஷ்னல் ஜெனரேஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஒரு கேப் மாதிரியும் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு இன்ட்ராக்ஷனை ஒருத்தர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஒருத்தர் கூட எப்படி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு ஃபிக்ஸட் ஃபார்மேட்டே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஊரில் ஒரு ஃபார்மேட் இருக்குது. முதல்ல ஒரு இடைத்தரகர் இருப்பார், இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கு, இல்லைன்னா அந்த ஊருக்கு, இல்லைன்னா அவங்க சொந்தக்காரங்களுக்கு நடுவில் இந்த வேலையை செய்கிறதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. லைக் ஒரு கல்யாண வீட்லேயோ இல்லை ஒரு கிரகப்பிரவேச வீட்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் போகும்போது பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, எப்பா இன்னார் மகன் இருக்கானப்பா, படித்து வேலைக்கு போயிருக்கானப்பா, அவனுக்கு கல்யாணத்துக்கு வயசு தான்ப்பா, பருவம் தான்ப்பா, ஓம்பொண்ணு பருவத்தில் தானப்பா இருக்கா, எப்படிப்பா பேசுவோமாப்பா அப்படின்னு ஒருத்தர் இனிஷியேட் பண்ணுவாங்க. இனிஷியேட் பண்ணதுக்கப்புறம் இவங்க 2 ஃபேமிலிஸும் ஓகே அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 ஃபேமிலிஸையும் பெரியவங்களை ஒரு விசேஷத்தில், ஒரு விசேஷ வீட்டில், இல்லைன்னா ஏதோ ஒரு நிகழ்வு இருக்கிற வீட்டில் பேசுவாங்க. அண்ட் அது ஒரு இறப்பு வீட்டில் கூட அந்த பேச்சு நடக்கும். ஒரு ஓரமாக உட்காந்தேப்பா, நான் தான்ப்பா சொன்னவங்க இன்னார் தான்ப்பா, அவங்க இந்த ஊருக்காரங்கப்பா, பையன் நல்லா படிச்சிருக்கா அப்படி அப்படின்னு அந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் லேட்டர் ஆன் ஃபேமிலிஸ் 2 பேரும் ஒரு பொது இடமா, ஒரு கோயிலில் அந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் பூ வச்சு, அதுக்கப்புறம் நிச்சயார்த்தம் பண்ணின்னு ஒரு பெரிய ஃபார்மேட் இருக்குது ஒரு கல்யாணம் எப்படி நடக்குதுன்றது. வேறஸ் ஒருத்தர் இன்னொருத்தர் கூட பேசலாம் அப்படின்றதுக்கு ஃபார்மேட்டே நமக்கு பெருசாக யாருமே சொல்லிக் கொடுக்கலையோ அப்படின்ற மாதிரி தோணுது.
இட் இஸ் லைக் கதவை திறந்து விட்டுட்டு இதுதான் சொசைட்டி, இதுதான் உன்னை சுற்றி இருக்கிற ஆட்கள், இவ்வளோதான், போங்க போய் பழகுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கேண்டிடாக திறந்து விட்டுட்ட மாதிரி தெரியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது ஏன் இந்த ஃபார்மேட் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய வருத்தமாகவோ இல்லை ஒரு பெரிய கேப்பாகவோ இருக்குது அப்படின்னா, தனக்கு பிடிச்ச ஃபார்மேட்டை தேர்ந்தெடுத்து ஒருத்தர் பேச நினைக்கும் போது அது வந்து பயங்கரமாக விமர்சனத்துக்குள்ளாகப்படுது, காமெடி ஆக்கப்படுது, இல்லைன்னா ஃபிட் ஆக மாட்டேங்குது. இப்போது சாப்பிட்டீங்களா அப்படின்ற ஒரு லைன் இருக்கு இல்லையா, என்னங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது இருக்குல்ல, தட்ஸ் அன் அமேசிங் கான்வர்சேஷன் ஸ்டார்டர் அக்ராஸ் ஆல் ஏஜஸ். ஒரு பிடிச்ச பையன் தனக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை பெரியவங்க சின்னவங்க கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை யார்கிட்ட பேசுகிறதா வேணாலும் இருக்கட்டும், சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது ஒரு பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் ஸ்டார்டர். இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்டரை நான் இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, என்ன சொல்கிறது, இப்போ வந்து 12வது படிச்சுட்டு இருக்கிறவங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஒரு 2010 அரௌண்டுன்னு நினைக்கிறேன், அந்த பீரியட் கரெக்டாக இருக்குமா சொன்னால், அந்த பீரியடில் இருக்கிறவனுங்க பிறந்தவங்க கிட்ட நான் போயிட்டு என்ன பண்ணுற சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால், வாட் இஸ் திஸ் போரிங் கொஸ்டின், என் நேரமும் சாப்பிட்டியா இது பண்ணிட்டு என்ன உன் வாழ்க்கை என்ன சாப்பாடை சுற்றி தான் நகருதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ தேர் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ மிஸ்ஃபிட் ஆர் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் இன் ஸ்டார்டிங் அ கான்வர்சேஷன். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நமக்கு யாருமே சொல்லித்தரல. அண்ட் செகண்ட் பாயிண்ட்டு, இப்படி தான் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுமோ அப்படின்னு ஒரு ஃபிக்ஸட் ரூல்ஸ் இருக்கிறதா நம்மளாம் நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மக்கிட்ட பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட நம்மளால் பெருசாக போய் பேசவே ஒரு சின்ன தயக்கம் ஏற்படுது. நிறைய நாள் நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற ஒருத்தங்க வந்து ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு மனசில் நினச்சிருவாங்க. அது நமக்கே ரொம்ப ரொம்ப தெரியும், ரொம்ப விசிபிளாக தெரியும். லைக் நம்மக்கிட்ட அவங்க பேசணும்னு விரும்புகிறாங்க, இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அவங்க ஏதாவது ஒரு பேச்சை தொடங்கணும் அப்படின்னு, ஒரு உரையாடலை தொடங்கணும்னு விரும்புகிறாங்கன்றது தெரிஞ்சிடும். ஆனால் அவங்க தொடங்குறதுக்கு அவங்க படுற பிரயத்தனங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் கையை பிசைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, தண்ணி எடுத்து குடிப்பாங்க, ஒரு நடை போயிட்டு வருவாங்க ட்ரெயினில். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த புக்கை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. லைக் எந்த இடத்துலையுமே டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு அவங்க எவ்வளோ யோசிக்கிறாங்களோ அதே அளவுக்கு நம்ம பேசி எதுவும் தப்பாயிடுமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன தப்பாயிட போகுது எனக்கு தெரியல. அப்போ அந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது எனக்கே தோணும், அப்படியே லைட்டாக நானே வந்து அவங்கக்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது. நீ எங்கள் சென்னையா, அந்த ட்ரெயினில் இருக்கிற 1000 பேரும் சென்னைக்கு தான் போகிறானுங்க. சென்னையா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க சென்னை தான். எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டால் ஒன்று திருச்சியை தாண்டி இருப்போம், ஒன்று அவங்க திருச்சியில் ஏறி இருப்பாங்க, இல்லைன்னா திண்டுக்கல்ல ஏறி இருப்பாங்க, இல்லைன்னா மதுரையில் ஏறி அங்கேருந்தே வந்துட்டு இருப்பாங்க. நாங்கள் இங்கே தாங்க ஏறணும், மதுரையிலேருந்து வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி தேர் அ கான்வர்சேஷன் பில்ஸ். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு ஸ்வீட் நத்திங்ஸ்க்கு அப்புறம் அவங்க கொண்டு வந்துருக்கிற அந்த இட்லியோ இல்லை சம்திங் லைக் இது அவங்க பிரித்து சாப்பிடும்போது தேல் பிகம் பார்ட் ஆஃப் ஃபேமிலி. தம்பி நீங்கள் ஒன்று சாப்பிடுங்க தம்பி, வைங்க தம்பி, போங்க தம்பி அப்படின்னு சொல்லி ரொம்ப உரிமையாக எடுத்து எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ கேண்டடாக, அவ்வளோ ஜென்யூனாக நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. அதே நமக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்குன்னு தெரியல. ஒரு பொண்ணுக்கிட்ட போய் லவ்வை சொல்கிறதுக்கு இவ்வளோ தயக்கம் இருந்தால் பரவாயில்ல, ஒருத்தர்கிட்ட போய் ஒரு ஹாய் சொல்கிறதுக்கு சும்மா பேசுகிறதுக்கு ஏன் இவ்வளோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா அடிப்படையில் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே யாருக்குமே தனியாக இருக்கலாம் பிடிக்காது. ஏன்னா ஒரு டிஎன்ஏ லெவலில் பார்த்தோம்னாலுமே எவல்யூஷனரி பேசிஸில் மனுஷன் வந்து எப்போயுமே கூட்டமாக இருந்தவன் தான். வேட்டையாடுற காலத்துலேருந்து அவன் வந்து கூட்டமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தனியாக இருக்கிறதுன்றது அவனுக்கு மேலே திணிக்கப்பட்ட ஒரு போலித்தனம் தான் நான் நம்புறேனே தவிர, unless and until there is a very big convicted or a spiritual reason to be alone, இன்னும் தனியாக இருக்கணுன்றத யாருமே விரும்ப மாட்டாங்க. நம்ம போய் ஜென்ரலாக ரோட்டில் நிற்கிறோம், நம்மளை பார்த்து ஒருத்தர் ஸ்மைல் பண்ணுறாங்க, நம்மகிட்ட ஒருத்தர் பேசுகிறாங்க, நம்மகிட்ட ஒருத்தர் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண வராங்க அப்படிங்கிறதே இட் கைண்ட் ஆஃப் பிரிங்ஸ் அ ஸ்மைல். ஐ திங்க் ஏன் நம்ம ஒருத்தர்கிட்ட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, we don't know what kind of a mood that person is in. நம்ம போய் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டான மனநிலையில் இருந்திருக்கலாம், அவங்க வந்து ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டான மனநிலையில் இருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் வந்து நம்ம எல்லாருமே லைக் நீங்கன்னு சொல்கிறதுல நானும் இருக்கேன், நம்ம எல்லாருமே போய் ரொம்ப கேண்டிடாக அப்படியே லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு 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 மழைத்துளி வந்து அந்த இலையை அப்படி ஒரு சின்ன ஆட்டி விடுற மாதிரி ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அது வந்து நம்ம ஒரு ப்ராப்பரான மூடில் இருக்கும்போது அவங்க திட்டினாலும் பரவாயில்ல, இல்லை சாரிங்க நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை சரியாக ரிப்ளை பண்ணலான்னாலும் பரவாயில்ல, அந்த ஈகோலாம் பெருசாக எடுத்துக்காமல் தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசாமல் போயிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், ஏதாவது இந்த சொசைட்டிக்கு இல்லை ஏதாவது நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்களுக்கு செய்ய முடியும்னா இதை செய்யுங்க. நீங்கள் ஐஏஎஸ்லாம் படிக்க வேண்டாம், ஐபிஎஸ்லாம் படிக்க வேண்டாம், அது படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டோம், எல்லாருமே படிக்க முடியாது இல்லை. ஆனால் எல்லாராலையும் செய்ய முடிகிற விஷயம் என்னென்னா, இன்க்ளூசிவாக எல்லாரையும் நம்ம அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிட்டு ஒரு எல்லாரோடையும் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது.
ஆன் த கான்ட்ரரி, உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு மூடு இல்லை அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு நானே எரிச்சலில் இருக்கேன் சார் அப்படின்ற ஒரு மூடில் இருக்கீங்கன்னா கூட, யூ ஹாவ் டு டேக் தட் அப். எப்படின்னா, கமிட்டடாக அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு அவங்கக்கிட்ட பேசுங்க. அந்த இம்மீடியட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் இங்கே உண்மையிலே கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா த டஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் ஆல்வேஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லுவாங்க. நமக்கே தெரியும் நம்ம அந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் ஓப்பன் பண்ணணும், பேசணும், வி ஹேவ் டு மென்டலி கம் அவுட் ஆஃப் வாட் வி ஆர் அப்படின்னு. பட் இருந்தாலுமே ஏதோ ஒரு சின்ன தயக்கம் நமக்கு அந்த ஒரு இடத்துல ஏன் பேசணும், சரி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஷைனஸ் இல்லைனா ஒரு தயக்கம் சம்திங் லைக் தட் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறது இட் இஸ் ஆஸ் டிஃபிகல்ட் அஸ் ஹேவிங் அ ரொட்டீன். இந்த பேட்டர்னை நம்ம எந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னா, இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, ஜிம் போகிறவங்க புதுசாக ஒரு ரெசல்யூஷன் எடுத்து அவங்கள்ட்ட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 days ஆர் ஃபர்ஸ்ட் 1 week அதை வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. வேற அடுத்த நாள் வந்து அதை அப்படியே மெதுவாக நீர்த்து போக ஆரம்பிக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜிம் ட்ரைனர் எனக்கு ரொம்ப பர்சனலாக சொன்ன விஷயம் என்னென்னா, இருக்கிறதுலே கஷ்டமான ஒர்க் அவுட் என்ன அப்படின்னா, டக்குன்னு சோஃபாவில் நினச்சி ஷூவை மாட்டிட்டு ஜிம்முக்கு கிளம்புறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிகாஸ் பேசிக்கலி தட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஆல்வேஸ் த டிஃபிகல்ட் ஸ்டெப். அதை நம்ம எப்படியா பல்ல பறிச்சுட்டு ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் போகிற எக்ஸாம் போயிட்டே இருக்கேன். நம்ம அந்த இடத்துல எதுவுமே செய்ய தேவையில்லை. காலம் அந்த அழகான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு பியூட்டி அந்த இடத்துல நடக்கும். வென் யூ ஜஸ்ட் சரண்டர் யுவர் செல்ஃப் அண்ட் யூர் ஈகோ டு த நேச்சர் அப்படி சொல்லும். அந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரீமியாக. ஏன் அப்படின்னு கேட்டால், கான்வர்சேஷன்ஸ் ஆர் த பெஸ்ட் வே டு டிஸ்கவர் அவர் செல்ஃப். ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது, இல்லை அவங்க ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கும் போது தான் நம்மளை பற்றி நம்ம இன்னும் எவ்வளோ புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு, இல்லை நம்மளை பற்றி நமக்கு இன்னும் தெரியாத க்ரே ஏரியாஸ், டார்க் ஏரியாஸ் என்னென்ன இருக்குது, நம்ம எந்தெந்த இடத்துல இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றது. அது இன்னொன்று நான் பர்சனலாக நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருப்பேன். என்னென்னா, ஒரு விஷயத்துக்கு மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவ் டைமென்ஷனும் ஒரு இடத்துல கிடைக்குது. ஒரு தட்டை பேசும்போது ஒரு விஷயத்தை அவங்க எப்படி பார்க்குறாங்க, அவங்க ஷூஸில் இருந்து ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கான்வர்சேஷன்லேருந்து தான் கிடைக்குது. இத்தனை வருஷமாக பிறந்தலேருந்து நான் சரின்னு நம்பிட்டு ஒரு விஷயத்த, இது சரி கிடையாது, இது இந்த மாதிரி இருந்தால் தான் சரி, இந்த இடத்துல இது நீங்கள் சரின்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான ஒரு சின்ன தவறு நடக்குது, இல்லை இந்த சின்ன ஒரு வலி இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுறது கான்வர்சேஷன்னால தான் நிறைய இடத்துல நடக்குது. So you can just sit inside a room and then simply uncover yourself through thinking and all that. Conversations are best way. And முக்கியமான குவாலிட்டியாக மனித இனத்துக்கிட்ட எல்லாருமே பார்க்குறது, எல்லாருமே மெச்சக்கூடியது, இல்லைன்னா ஒரு மனிதர்கள்ட்ட எல்லாமே இன்றியமையாததாக இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா அது எம்பத்தி தான். அடுத்தவங்க ஷூஸ்லேருந்து அவங்க ஒரு விஷயத்தை என்ன நினைக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை உணர்ந்து அது சில முடிவுகளை நம்ம வாழ்க்கையில் எடுக்கிறதுன்றது எம்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எம்பத்திங்கிறது உண்மையிலேயே ஒருத்தர்கிட்ட பேசும்போது தான் நமக்கு சாதாரணமாக இருக்க ஒரு விஷயம் ஒருத்தருக்கு எவ்வளோ பெரிய லக்ஸுரியாக இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. அண்ட் மிகப்பெரிய எம்பத்தி அப்படிங்கிறதே நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருத்தர் பேசுகிறத எதுவுமே சொல்லாமல் கேட்குறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட ஒருத்தர் யாரோ பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க நம்மக்கிட்ட பேசலை, அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்னும் அவங்க கண்டுபிடிக்காத ஒரு பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அவங்கக்கிட்ட தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் நம்மளுமே நம்ம ஒரு இடத்துல பேசும்போது த ரியாலிட்டி ஆஃப் வாட் வி சே இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் த ரியாலிட்டி ஆஃப் வாட் தி ஆப்போனண்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு தொடர்ந்து உரையாடிட்டே இருக்கிறது தான். தெரிஞ்சவங்கள்ட்ட தெரியாதவங்கள்ட்ட ஸ்வீட் நத்திங்ஸாக எந்த ஒரு விஷயமே இல்லாமல் இதை பற்றியாவது பேசிகிட்டே இருக்கிறது தான். உங்களுக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தங்க இருந்தாங்கன்னா ஜஸ்ட் ஸ்மைல் அண்ட் ஸ்டார்ட் அ கான்வர்சேஷன். ரொம்ப கேண்டிடாக ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. அண்ட் பேசுகிறதுக்கு எந்த விஷயமே தேவையில்லைங்கிற ஒரு உண்மையும் இங்கே தான் இருக்குது. பிகாஸ்